Srimati Pushpavalli Chinnaswamy, mother of Srimati Uma Maheshwari Yuvaraj, Director Ananya's Nana Nani Homes, Ananya Shelters, Coimbatore. ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். கழுகை பற்றி ஒரு ஸ்டோரி நம்ம எல்லாரும் படித்தது தான் நினைக்கிறேன். 70 வருட காலம் ஒரு கழுகு வாழுமா, 40 வயதில் அதுக்கு முதுமை வருமா. முதுமை வரும்பொழுது அதனுடைய அழகும் அந்த ரெக்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப வீக்கன் ஆகிடுமா. அதனால் ஒரு இடத்துக்கு தனிமைப்படுத்தி கொண்டு அதை ஷார்பன் பண்ணிட்டு அது மறுபடியும் புத்துணர்வோட ஒரு இளமையோட மறுபடியும் வைப்ரண்ட்டாக அது திரும்ப வருமா, மிச்சம் இருக்கிற அந்த 30 ஆண்டு கால வாழ்வை சந்தோஷமாக கழிக்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனியர் லிவிங், அது ஒரு வேர்ல்டு கிளாஸில். இது நிச்சயமாக நீங்கள் உங்கள் அம்மா கிட்டேருந்து எடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு சென்சிட்டிவிட்டி வேணும் இல்லையா. 70 வயசுக்கு மேலே ஆகிடுதுன்னா அப்படியே இருப்பாங்க அவங்க அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸை தாண்டி இல்லை அவங்களும் ஒரு யூத்ஃபுல் லிவிங்கை அவங்க வாழணும் அப்படிங்கிறது அம்மா யாருக்கோ அந்த சென்சிட்டிவிட்டியை காட்டினதுனால அதை நீங்கள் இன்ஹெரிட் பண்ணி இந்த ஒரு விஷனோட இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கீங்க. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. கவர்னர்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட் ஃபார் அவர் கான்ட்ரிபியூஷன் டு சீனியர் லிவிங், டைம்ஸ் குரூப் எக்ஸலன்ஸ் அவார்டு. ஸோ முதுமையை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு விஷன் ஒரு இளைய ஒரு ஒரு விமென் கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அம்மாவோட கான்ட்ரிபியூஷன் பற்றி கொஞ்சம் பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேங்க்ஸ் டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார். பிகாஸ் அவர் அன்புங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கான ஒரு விழாவா அன்னையர் தினம், அதாவது அன்னையர்களை போற்றும் விதமாக ஒரு விழா எடுத்திருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ, மை மதர் அண்ட் ஆல் த மதர்ஸ் ஹியர். என் அம்மா இவங்களை பற்றி சொல்லணுன்னா என்னன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து பார்த்தது, எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு உலகம், அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கை. அவருக்கு குழந்தைங்களை எப்படி வளர்த்தணும் அதே மாதிரி நானும் வளர்த்துவேன். அதாவது இந்த காலத்து பெண்களுக்கும் சரி, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. நான் எப்போவுமே அம்மாட்ட கேட்பேன், ஏம்மா உங்களுக்குன்னு ஏதாவது ஆசை இல்லையா, உங்களுக்கு இதை வேறு மாதிரி பண்ணணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு. அவங்க ஃபோர்ஸ் பண்ணி எப்போவுமே அதை பண்ணதில்லை. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா அப்பா எப்படி எல்லாமே, எந்த விஷயமாகட்டும், சாப்பாடாகட்டும், ட்ரெஸ் பண்ணிக்கிற விதமாகட்டும், எல்லாமே அவங்களுக்காக வாழ்ந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் ஒரு பொண்ணுக்கு அம்மாங்கிறவங்க ஒருத்தங்க கிடையாது. ஏன்னா பிறந்த வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க, புகுந்த வீட்லேயும் ஒரு அம்மா இருப்பாங்க. அதாவது எனக்கு இங்கே புஷ்பவள்ளி அம்மா இருக்கிற மாதிரி என் மாமியார் அவங்க ருக்மணி அம்மா அவர்கள் இன்றைக்கி நானா நானி ஹோம்ங்கிற இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம் நடத்தினதுக்கான முதல் கரு அவங்க. ஏன்னா ஒரு பொண்ணு அன்பான உலகத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் என்னை என் மாமியார் வீட்டுக்கு கொடுத்தாங்க. அவங்க அம்மா அன்பாக இருந்தால் மட்டும் பத்தாது கண்ணா, நீ தைரியமான பொண்ணாகவும் எதை நினச்சாலும் செய்கிற மாதிரி இருக்கணும், நீ எங்கே என்ன பண்ணினாலும் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வளர்த்த ஒரு அம்மா. அண்ட் எங்கள் அப்பாவை பற்றியும் சொல்லாமல் விட முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு அம்மாவாக இருந்ததும் பெரிய நிறைய நிகழ்வுகளில் என் அம்மாவாக வளர்த்தது எங்கள் அப்பான்னு சொல்லுவேன். சின்ன யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினார்னா 11ஆவது நிமிஷத்துக்குள்ளே இந்த கதை வந்துடும். அதாவது என் பொண்ணு தெரியுமா அவங்களுக்கு, ஒரு புறா 2 புறாலாம் பிடிக்கிறதுக்கு தோட்டத்துக்குள்ளே கிணத்துலேருந்து புறா பிடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் சின்ன வயசில் புறாலாம் பிடிக்கக்கூடாது, ஐயோ அதுக்கு வலிக்கும், எனக்கு புறா பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுது அடம் பிடிச்சி உட்காந்துருந்தேன் நான். ஸோ எங்கள் அப்பா வர்ற வரைக்கும் 2 மணி நேரம் அவங்களும் அந்த தடத்தில் போகிற எந்த இடத்துக்கும் போக விடாமல் அவரை பிடிச்சி வச்சுருந்தேனா. ஸோ அது அவருக்கு அவ்வளோ பெருமை. என் பொண்ணு அடுத்த உயிருக்காக அவ்வளோ யோசிக்கிற பொண்ணு அப்படின்னு இந்த மாதிரி கதைகளை சொல்லியே என்னன்னா, என் பொண்ணு அப்படின்னா அன்பானவ, அன்பால் மட்டுமே இந்த உலகத்தை ஒரு நல்ல ஒரு இடமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி கொடுத்தவங்க என் பெற்றோர்கள். இவங்க வயிற்றில் பிறந்தனாலையோ என்னவோ எனக்கு
1000 அம்மா அப்பாக்கள் நானா நானி மூலமாக. அண்ட் நானா நானியில் எனக்கு கிடைத்த வரம் இந்த அம்மாக்கள் 1000 பேரும் அண்ட் அப்பாங்கள் அங்கே இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன இந்த ப்ரோக்ராமுக்கு வரேன்னு தெரிஞ்சால் கூட பத்திரமா போயிட்டு வாம்மா, நல்லபடியாக இருந்துட்டு வாம்மா அப்படின்னு ஒரு பிரியத்தோட சொல்கிற நானா நானியில் இருக்கிற அம்மா அப்பாக்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். தேங்க்யூ அம்மா ஃபார் பிரிங்கிங் மீ டு திஸ் வண்டர்ஃபுல் லவ்விங் வேர்ல்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உமா மகேஸ்வரியோட அம்மா. இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவங்களோட டீமும் முரளி சாரும் இந்த சல்யூட் டு மதர்ஸுங்கிற ப்ரோக்ராமை இன்றைக்கி நடத்தியிருக்காங்க. அதில் நாங்களும் என் அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது அன்பால் இந்த உலகத்தை நிறைக்கணும்னு சொல்லி முரளி சார் அவர் எடுத்த இதில் அம்மாங்களுக்கான ஒரு சல்யூட் டு மதர்ஸ் ப்ரோக்ராமும் பண்ணியிருக்காரு. அவருடைய இந்த ப்ரோக்ராமுக்கும் அவங்களோட ஹோல் டீம் மெம்பர்ஸுக்கும் வண்டர்ஃபுல் சல்யூட்டேஷன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து இன்விடேஷன்ஸ் கொடுக்கறதாகட்டும், வந்து ரிசீவ் பண்ணுறதாகட்டும், ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து ப்ரோக்ராமை பண்ணியிருக்காங்க. டு ஆல் ஆஃப் யூ அகேன் a big hearty congratulations. Thank you for giving us a wonderful time. Wish Krishna Sweets all success.